வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜா ஸ்டைல் சேனல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா சண்டேனாலே மட்டன் சிக்கன் இல்லாம ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால சிக்கன்ல ஃப்ரைட் ரைஸ் செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டக்குன்னு ஈஸியான முறையில செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய அடுப்புல கடாய் வச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம அந்த பாஸ்மதி அரிசியை இந்த தண்ணியில தான் வேக வச்சு வடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம குக்கரில் எதுவும் வைக்கல. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, நைஸ் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி அதில் போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு 2 வாட்டி கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். லைட்டாக கொதிச்சு வேகட்டும். ஒரு அரை பக்கம் வந்தோன்னே இதை தண்ணி வடிச்சிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு சிக்கனை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் போன்லெஸ்ஸாக வாங்கி கட் பண்ணி அலசி வச்சுருக்கு. பெப்பர் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். இப்ப அரிசி நல்லா அரை பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்ததா சிக்கன் பரட்டிக்கலாம். இப்ப சிக்கனை பொரிக்க கடாயில எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் காயட்டும். இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அதை திருப்பி விட்டுக்கலாம். நான் சிக்கனை பொரிக்க வெறும் கரம் மசாலா, உப்பு இது மாதிரி தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம சிக்கன் 65 தூள், இஞ்சி பூண்டு எதுவும் இதில் சேர்க்கல. எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுல் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் முட்டையை பொரிச்சுக்கலாம். இப்போ அந்த முட்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதையும் ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம பட்டர் தான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பட்டர் சேர்த்து செய்யும்போது நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். நல்ல பட்டரும் எண்ணெயும் காஞ்சிருச்சு. இதுல இஞ்சியை ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அன்னைக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கல. கொஞ்சம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது இந்த மாதிரி கிரன்ச்சியாக இருக்கும்போது நல்லா வாயில் கடிக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வெங்காயம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக
கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்னால் பெப்பர் தான் சேர்ப்போம் வெறும். இன்னைக்கு வந்து சிக்கன் சேர்க்கறதுனால மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குடமிளகா அதை கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம். பச்சை, மஞ்சள், சிவப்பு 3 கலருமே எனக்கு கிடச்சிச்சு குடமிளகா, அதனால சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கிரீன் சில்லி சாஸ் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா வேக வச்சு வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம பாஸ்மதி அரிசியை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டதுனால சாதம் உடையாது. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா பொழு பொழுணும் ஒன்றோட ஒன்று. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் பொரிக்கும் போது நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்ததான் பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். முட்டை பொரிச்சதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான நல்ல எம்மியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செஞ்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.